நிலாவை கூட்டிட்டு வந்தாங்களான்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். சொல்லு விஜி. அம்மா, நிலாவை போய் கூட்டிட்டு வந்துட்டியா இல்லையா? இன்னும் இல்லம்மா, இப்பதான் கிளம்ப போறேன். இன்னுமா நீ கிளம்பாம இருக்க? அம்மா சீக்கிரம் போமா. உன்னால போக முடியலன்னா சொல்லு, நான் போய் நிலாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, உங்க வீடு என்ன பக்கத்துல இருக்கு? நம்ம வீட்ல இருந்து எவ்வளவு தூரம்? இந்த டைம்ல நீ எப்படி போய் கூட்டிட்டு வருவ? போமா, இருட்டிரும், சீக்கிரம் போ. ஏமா கோவப்படுற? அவங்க வீட்டு குழந்தைய அவங்க பத்திரமா பாத்துக்க போறாங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது அவங்க வீட்டு குழந்தையா? இல்ல, நம்ம நிலாவை அவங்க வீட்டு குழந்தையா நினைச்சு அவங்க பத்திரமா பாத்துப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். அதனால நீ பயப்படாம உன் வேலையை பார்த்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. நான் என் பேத்திய பத்திரமா கூட்டிட்டு வரேன், சரியா? சரி, ஓகே. பார்த்து பத்திரமா போ. நீ சிவாவையும் கூட்டிட்டு போ. அவனும் இங்கதான் இருக்கான். அவனையும் கூட்டிட்டு நான் நிலாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ பதறாம இரு. அப்பப்ப நம்ம வேற உளறி வச்சிடறோம். ஐயோ, சிவா கிளம்புடா. வாமா போலாம். இவ்வளோ விளையாட்டு ஜாமா. என்ன இவன் நம்ம டாய்ஸ் ரூம்ல இருக்கா? ஏய், ஏ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, இந்த டாய்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தொட்டு பார்க்கலாம், எடுத்து விளையாண்டு பார்க்கலான்னு ஆசையா இருக்கு. அதான். இந்த ரூம்குள்ள நீ வரக்கூடாது. நீ வெளில போ ப்ளீஸ் கவின். நான் இவ்வளோ டாய்ஸ் ஒரே இடத்துல பார்த்ததே இல்லை. இந்த டாய்ஸ் கூட விளையாண்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். நோ, முடியாதுன்னா முடியாதுதான். மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பேசுற. நான் விளையாட விட்டுருவேன்னு பாக்குறியா? வெளியே போ. வெளியே போன்னு சொல்றல. டேய் கவின், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல யாரு? உன் கூட ஒரே கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு. இன்னைக்கு அவ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. நாம அவளை நல்லபடியா ட்ரீட் பண்ணி அனுப்பணும்ல, புரியுதா? இல்ல, நீ ஆசைப்பட்டதை போய் விளையாடுமா. நடா முறைக்கிற? நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்கப்பா. இந்த டயலாக நான் சொல்லணும். நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. முன்னாடியெல்லாம் நீ மார்க் கம்மியா எடுத்ததுக்கு நான் திட்டிருக்கேன். இன்னைக்கு நீ மார்க்கே எடுக்கல, முட்டை. அதுக்கு நான் உன்னை என்ன பண்ணணும்? ஆனா நான் ஏதாவது பண்ணேனா? கவனம் விட்டேன்ல. அதனால நிலா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம அவளை ஃப்ரீயா விடணும். இல்ல, நீ விளையாடுற. என்னடா முறைக்கிற? ஹலோ. கவின், நீயும் வா, சேர்ந்து விளையாடலாம். நான் வரல, நீ தனியாவே விளையாடு. அந்த பெட்டியில என்ன விளையாட்டு பொருள் இருக்கும்? வாவ், அங்கிள் பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்களா?
சூப்பரா இருக்கு. பரபம் பம் பம். உங்களுக்காக வீட்டில் தடபடலாம் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க. போய் விளையாடுங்க போங்க. சார் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. உங்களை வர சொன்னாரு. நீங்க இமிடியட்டா போலனா அவரே இங்க வந்துருவாரு. இந்த போட்டோ எப்படி இவ கைக்கு வந்தது? ஏமா 2 பேரும் அந்த செக்ஷன்ல போய் வேலை செய்யுங்க போங்க. சரிங்க. இந்த துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மடிச்சு வைங்க போங்க. எல்லாமே அப்படியே எடுத்துட்டு போங்க. என்ன பண்றது? சரி, லாவண்யாவுக்கு ஃபோனை போட்டு ஏதாவது பண்ண சொல்லலாம். சொல்லுங்க சுந்தரபாண்டி, என்னாச்சு? பார்சலை தூக்கிட்டீங்களா? ஐயோ, இன்னும் இல்லை மேடம். அந்த விஜி இந்த பக்கம் பார்த்த மாதிரியே நிற்கிறா. அப்புறம் நம்ம சைக்கிள் எடுக்கிறத அவள் பார்த்துட்டாளா பிரச்சனை ஆகிடும்ல. அதனால அவளை மறைச்ச மாதிரியே நீங்கள் பாவலை பண்ணுங்க. அந்த கேப்பில் நான் தூக்கிடுறேன். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். ஆ யார் கண்ணிலையும் படாம சத்தம் இல்லாம அதை தூக்கிட்டு போயிடுங்க, சரியா? ஆ ஆ விஜி, அந்த சல்வா செக்ஷன்ல லோடு வந்துச்சுல்ல, அதெல்லாம் பிரிச்சு ரேக்ல அடிக்கியாச்சா? அத நான் அப்பவே பண்ணிட்டேன். அப்புறம் அந்த புடவை பாக்ஸ்ல பிரிச்சு அதையும் ரேக்ல அடிக்கியாச்சா? அதுவும் நான் அப்பவே பண்ணிட்டேன். ஓ.